publications and journal releases to the year. Ladies and gentlemen, the editors Dr. Vasundhara Athre, Lalu Joseph, Dr. Managing Secretary. இந்த காஹோகான் 2026 அப்படின்றது காஹோ அப்படின்றது கன்சார்ஷியம் ஆஃப் அக்ரெடிட்டட் ஆர்கனைசேஷன்ஸ், ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த காஹோ அப்படின்றது ஒரு ஹெல்த் கேர் குவாலிட்டிக்காக தொடங்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இதில் இந்த வருஷம் சென்னையில் நம்ம 10வது வருடமாக இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஸோ இந்த வருஷம் முக்கியம் என்னென்னா, இதில் இஸ்குவா அப்படின்றது இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் குவாலிட்டி இன் ஹெல்த் கேர் அவங்களோடையும் சேர்ந்து இந்த ஏஷியன் கான்ஃபரன்ஸை இங்கே நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். காஹோகான் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக இப்போ இதில் 2500 பேருக்கு மேலே இதில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பல வகையான மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவமனை தலைவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டு சிறப்பிச்சிட்ருக்கிறாங்க. இதில் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இந்தியா முழுவதும் வராங்க. இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்தும் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் இந்த மாநாட்டை சிறப்பிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இதில் இந்த காஹோடைய தலைவர், ஆல் இண்டியா தலைவர் டாக்டர் விஜய் அகர்வால் அண்ட் ஜெனரல் செக்ரட்டரி திருமதி டாக்டர் லல்லு ஜோசப் அவர்கள். டாக்டர் விஜய் அகர்வால் இப்போ சொல்லுவாங்க. So our organization was found in 2012. Our organization was created in almost 2013 with the aim to bring all the hospitals together to promote patient safety, quality and accreditation. Please understand that we are a not-for-profit body, and with the sole aim to see that the medical harm that can happen to a patient should not happen. This is concept of harm to a patient. You may understand that our own actress, Madam Shri Devi, her mother in 1998 was operated in the best hospital in United States, was operated on the wrong side of the brain. Instead of being operated on the left side, she was operated on the right side. She became vegetative and died within 1 year. Now that kind of incident is not anecdotal. It happens all the time that errors can happen. These errors are not deliberate. They are happening because of the errors in communication, because of coordination, because we are now like a team. So therefore, there are lot of possibilities of a harm to a patient. For controlling these errors, there have been the system of accreditation. But accreditation also has not helped. So that is where a body like CAHO has come, which is trying to motivate people in the hospitals, all the people, not only doctors and nurses, engineers, pharmacists, dietitians, rehab specialists, CEOs, housekeeping, everybody, infection control, and therefore motivating them that we should all work towards promoting patient safety. This is our annual conference that we do every year. This is the 10th annual conference which is happening in Chennai, and we are very proud of the kind of response that we have received in Chennai. So I'll be very happy to take, but I think சார் சொன்னது மாதிரி இது கன்சார்டியம் ஆஃப் அக்ரெடிட்டட் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ். த மெயின் ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல்ஸில் வர்றது என்னென்னா, லாட் ஆஃப் எரர்ஸ் கேன் ஹேப்பன். மெடிக்கேஷன் தப்பாக கொடுத்துடலாம், தப்பான சர்ஜரி பண்ணிடலாம், இல்லைனா இன்ஃபெக்ஷன். நீங்கள் போகிறது ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜரிக்காக இருக்கும், திருப்பி வர்றது வேறு அடிஷ்னல் இன்ஃபெக்ஷனோட வரலாம். இது எல்லாத்தையும் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். நாங்கள் ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் சொசைட்டி. ஆனால் இந்த 10 வருஷத்தில் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டோம். எதனாலனா இந்த சிஸ்டம்ஸ் ஆஃப் இஸ்குவா, டாக்டர் காஸ்டன் இங்கே வந்திருக்காங்க, அவங்களோட 7 பேர் அக்ராஸ் த குளோப்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ எங்களுக்கு இது ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப். வெளிநாட்டில் என்ன நடக்குது அது எல்லாத்தையும் கூட இங்கே நம்மளால் கொண்டு வர முடியுது. இப்போ இந்த ஏஐ எல்லாம் வந்ததுனால அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட ட்ராபேக் என்ன, அதனால பேஷண்ட்டோட நம்மளுக்கு இருக்கிற டச் போயிடுமா, அதெல்லாம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த வருஷம்.
அதோட பேஷண்ட் சேஃப்டி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமாங்கிறது தான் மெயின் தீமாக எடுத்து பண்ணுறோம். என்ன கொஸ்டின்னாலும் ஆன்சர் பண்ணுறோம். Yeah, my name is Carsten Engel. I am the CEO of ISQA, the International Society for Quality in Healthcare. We are based in Dublin, Ireland, and we have been a world convener for quality and safety in healthcare since 1985. And we work through a number of programs. One of them is accrediting the accreditors, another one is in a conference, and also we have education programs. It's very important for us to have partnerships like the partnership we have with CAHO, and we are proud to be part of the first regional conference in Southeast Asia. It is important for us because we want to reach out to everyone, to every corner of healthcare all across the world, and the best way to do it is to partner with strong regional organizations like CAHO, and we are very impressed with what we are seeing here. We are very impressed with the way in which CAHO has been able to build a movement, to engage with a lot of people, from CEOs to people working at the ground level in hospitals, and have created and guided a huge movement